நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த செய்தியை பார்க்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 9வது மாதத்திலும் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். போன வாரம் ஒரு செய்தி நம்ம கொடுத்தோம். உன்னால் முடியும். செய்தியோட தலைப்பு உன்னால் முடியும், இல்லை என்னால் முடியும் அடிச்சுக்கலாம். என்னால் முடியும் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவர் போன வாரம் ஒரு செய்தி கொடுக்க கிருபை செய்தார். பரிசுத்தமாய் வாழ என்னால் முடியும். அந்த செய்தியின் மூலமாய் அநேக ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசினார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு செய்தி நீங்கள் பாருங்கள். என்னுடைய செய்தி மாத்திரமல்ல, நம்முடைய ஜாஷுவா டிவியில் நிறைய ஊழியர்கள், தேவ ஊழியர்கள், வல்லமையுள்ள ஊழியர்கள், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள், நிறைய ஊழியர்கள் செய்தியை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சேனல், லோக்கல் சேனல் ஜாஷுவா டிவி சேனல் இருக்குது. நீங்கள் செல்லில் நீங்கள் இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஜாஷுவா டிவி சுரண்டை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த டிவி நிகழ்ச்சியில் வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஊழியர்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அப்போ ஒவ்வொரு ஊழியர்கள் பேசுகிற வார்த்தை அந்த மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை மூலமாய் கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பலனையும் கொடுப்பார். அதனால் தொடர்ந்து நீங்களும் நம்முடைய ஜாஷுவா டிவிக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் இன்னும் ஊழித்த இவர் மூலமாய் பல ஊழியர்களை பல ஊழியர்களை இன்னும் கர்த்தர் கட்டி எழுப்புறதுக்காக சோத்திரம். இந்த நாளில் செய்தி கொடுக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்ததுக்காக ஏசப்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஜாஷுவா டிவியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற இந்த உருவாக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொருத்தரை உருவாக்கி கொண்டு இருக்கிறது, பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது, சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறது, வாழ்க்கையில் வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை சரியானபடி சொல்லத்தக்கதாய், தேவனுடைய வார்த்தையை அப்படியே சொல்லத்தக்கதாய் கர்த்தர் அநேக கிருபைகளை கொடுத்து இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ரொம்ப சந்தோஷம். இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் பெருக பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்னும் ஒரு முழு நேர ஊழியத்திற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு முழு நேர ஊழியமாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் வரும்பொழுது நாங்கள் முழு நேர ஊழியமாய் கர்த்தருக்கு என்று சொல்லி ஊழியம் செய்வோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த 2வது வாரத்திலும் செய்தியின் தலைப்பாக என்னால் முடியும். செய்தியின் தலைப்பு என்னால் முடியும். என்னால் என்ன முடியும்? என்னெல்லாம் முடியும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, என்னுடைய குலம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமா, நான் எவ்வளவு படித்தவன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது தெரியுமா. அது எல்லாம் வேஸ்ட். பணம் வேணும் இல்லைன்னு சொல்ல, படிக்கணும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுதான் வாழ்க்கையில் என்ன செய்யாது, ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். என்னால் முடியும், நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன் அப்படிங்கிற வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். என்னால் முடியும், இந்த மனிதர்கள் மாதிரி என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு விசுவாசம் இருக்கணும், கர்த்தர் மேலே பாசம் இருக்கணும். என்னால் முடியலை, இல்லை என்னால் முடியும், என்னால் முடியும். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன்,
என் ஜனம் 430 வருஷம் அடிமை ஜனத்தில் இருக்கு, நீதான் அந்த ஜனங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மோசையோடு கூட கர்த்தர் பேசினார். அந்த மோசே என்கிற ஒரு மனிதனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு விட்டு சென்றார். அடுத்து யோசுவா, நான் மோசையோடு கூட பேசினது போல உன்னோடு கூட பேசுவேன். மோசையோடு கூட ஒரு சிநேகிதனை போல பேசின நான் உன்னோடு கூட பேசுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசினார். என்னால் முடியும் சொல்லி, உன்னால் முடியும் என்று சொல்லி யோசுவாவோடு கூட இருந்தார், எலிசாவோடு கூட இருந்தார், எலியாவோடு கூட இருந்தார். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகம் என்பது சாதாரணமாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, மிகவும் கரடுமுரடானது, மிகவும் கரடுமுரடான வாழ்க்கை. ஒரு நம்பிக்கை உள்ள மனிதர்கள் இல்லை, நம்பக்கத்தக்க மனிதர்கள் இல்லை, உறுதியான மனிதர்கள் இல்லை, உதவி செய்கிற மனிதர்கள் இல்லை, அன்பாய் பேசுகிற மனிதர்கள் இல்லை. இவன் எப்பொழுது அழிவான் என்று சொல்லி காத்திருக்கிற மனிதர்களுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நேரில் பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை, நம்ம தள்ளி போன பிறகு வேற வார்த்தை. உண்மையுள்ள மனிதர்கள் இல்லை, உண்மையுள்ள மனிதர்கள் எங்கும் இல்லை, உண்மையான மனிதர்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னால் முடியும், உன்னால் முடியும், இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போன வாரம் கேட்டோம், பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் உங்களால் வாழ முடியும். என்னால் முடியும் சொல்லுங்க, என்னால் முடியும். பரிசுத்தமாய் வாழ முடியும் சொல்லுங்க, என்னால் முடியும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை, உங்களால் முடியாது நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, நான் மூழ்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கல்ல, அந்த காரியத்தில் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை பார்த்து சொல்கிறார், உன் குடும்பத்தை பார்த்து சொல்கிறார், என்னை பார்த்து சொல்கிறார். ஒரு வசந்த வாசிக்கலாமா? உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். வசனத்தை நல்லா கவனிக்கணும், 2 வசனம் சொன்னாலும் நல்லா அந்த வார்த்தையை நல்லா கேட்டுக்கணும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை நீங்கள் சொல்ல முடியாது, ஆண்டவர் எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் சொன்னால், என் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நிறைய கொடுத்துருக்கிறார், நிறைய ஆசீர்வதித்திருக்கிறார். சரியா? இது நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ கடன் வாங்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்கிறார். நீ அநேகருக்கு கடன் கொடுப்பையா, நீ அநேக மனிதர்களுக்கு உதவி செய்வாய், நீ அநேக மனிதர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு இவ்வளோ ரூபா கடன் இருக்குது, எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்கிறது, என் வீட்டின் மேலே இத்தனை லட்சம் கடன் இருக்குது, எங்கள் வீட்டில் உள்ள நகை எல்லாத்தையும் வச்சு இத்தனை லட்ச ரூபா நாங்கள் வாங்கியிருக்கிறோம், எங்களுடைய கார் கடனில் இருக்குது, எங்களுடைய பைக்கு கடனில் இருக்குது, எங்களுடைய சொத்துக்கள், அந்த வியாபார ஸ்தலங்கள், அந்த கடைகள், அந்த இடங்கள் எல்லாம் கடனில் இருக்குது. நான் எப்படி எழும்ப போகிறேன், நான் எப்படி என் குடும்பத்தை நடத்த போகிறேன், எப்படி நான் இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உன்னால் கடன் எல்லாத்தையும் அடைக்க முடியும்னு கர்த்தர் சொல்கிறார். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா கடனையும் அடைத்து கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் யோசித்து பார்க்குறீங்க அப்படி தானே, இத்தனை லட்சம் ரூபா கடன் இருக்கு, என்னால் முடியுமா,
இத்தனை லட்சம் ரூபாய்க்கு நான் கடன் பட்டு இருக்கிறேனே, முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் முடியும். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ உன்னால் முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். தற்கொலை என்பது முடிவு அல்லவென்று சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். வாழ முடியுமா? வாழ முடியும். உலகத்தை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். கடனை கர்த்தர் அடைச்சு தருவார். அதோட நீ கடன் வாங்க மாட்ட. ஒரு சில தேவைகளுக்காய் கடன் வாங்கினது உண்மை. ஒரு சில எதிர்பாராத ஆஸ்பத்திரி செலவுகள் வந்தது உண்மை. ஒரு சில நேரத்தில் தொழிலில் நொடி விழுந்தது உண்மை. அதனால் கடன் அதிகமானது உண்மை. அதனால் அந்த உலகத்தில் வாழ முடியுமா? கர்த்தர் சொல்கிறார், உன்னால் அந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க கூட பேசுகிறார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. வசனம் சொல்லுது, நீங்கள் அடுத்தவன்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் அவனுக்கு அடிமை ஆகிட்டீங்க. உங்களுக்கு சுதந்திரம் போச்சு, சந்தோஷம் போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவனுக்கு அடிமை அல்ல. அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை நான் நொறுக்கிறேன், நான் உடைத்து போடுகிறேன், தடைகளை நீக்கி போடுகிறேன். தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், எல்லா கடனையும் நான் உனக்கு அடைத்து தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அதே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம், கடன் வாங்கினவனுக்கு நம்ம கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னால், 27ஆவது வசனம் சொல்லுது, கடன் வாங்கினவனுக்கு நமக்கு கடன் கொடுத்த முடியவில்லை என்று சொன்னால், செலுத்த உனக்கு ஒன்றும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையும் அவன் எடுத்து கொள்ள வேண்டியதாகுமே. நீங்கள் படுத்திருக்கிற வீடு, நீங்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு, நீங்கள் தொழில் செய்கிற கடை, உன்னுடைய வியாபாரம் செய்கிற இடம், எல்லாவற்றையும் அவன் எடுத்து கொண்டு சென்று விடுவான். எல்லாம் முங்கிரும். இன்றைக்கி ஒரு சில பொருள் உங்ககிட்ட முங்கிட்டு, இன்றைக்கி ஒரு சில பொருள் உங்களை விட்டு விலகி போயிட்டு, நீங்கள் ஒரு 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 பெரிய சொத்தாக வச்சுருந்தீங்க, அந்த சொத்து போயிட்டு உங்களை விட்டு, அந்த சொத்தை விற்று தான் அந்த கண்ணை அடைச்சி பார்த்தேன், ஆனாலும் அடைக்க முடியவில்லை. கர்த்தர் சொல்கிறார், என்னால் இன்னும் வாழ முடியுமா? வாழ முடியும். இன்னும் வாழ்க்கை இருக்கிறது. வாழ்க்கை முடிஞ்சு போகலை. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியலை. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியலைன்னு கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற எல்லா கடன் பிரச்சனையும் அவர் அடைத்து தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க, வசனத்தை சொல்லுங்க. நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லியிருக்கிறது. இசப்பா, இந்த மாதத்தில் என்னோடு கூட பேசியிருக்கிறீங்க. இந்த 2வது வாரத்தில் என்னோடு கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. நீ கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி பேசியிருக்கிறீங்க. இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தின்படி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, என் கடனை நீர் அடைத்து தருகிறதற்காய் உமக்கு நன்றி, நான் சாட்சியாக இருப்பேன். சொல்லுங்க வாய் திறந்து. நீங்கள் சொல்லும் பொழுது அற்புதம் நடக்கிறது. நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை, நீங்கள் சொல்லும் பொழுது எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. தானியேல் ஜெபிக்கிறான். தானியேல் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தில் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை தேடுங்க, விடாதீங்க. என் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். பொன்னும் வெள்ளியும் அவருடையது. பொன்னும் வெள்ளியும் அவருடையது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தருவார். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் எவனுக்கும் கொடுக்கப்படும். மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே நீங்கள் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. சொல்லுகிறார், உன்னால் முடியும் என்று சொல்லுகிறார். உன்னால் இந்த கடன் தொகையை அடைக்க முடியும் என்று சொல்லுகிறார்.
உன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், நாம் என்ன சொல்லுகிறோம், என்னால் முடியாது, என் தகுதிக்கு மேலே போயிட்டு என்னால் முடியாது என்று சொல்லி, என்னால் முடியலைன்னு சொல்லி பேசிக்கொண்டு இருக்கிறோம், என்னால் முடியலை என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறோம், என்னால் வாழ முடியாது என்று சொல்லி தற்கொலை பார்த்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறார். என் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உன்னால் முடியாது மகனே, என் கிருபை உனக்கு போதுங்கிறார். என் அன்பு உனக்கு போதும் என்கிறார். இந்த வசனம் உனக்கு போதுங்கிறார். இந்த வசனம் உனக்கு போதுங்கிறார். இந்த வசனத்தின்படி உனக்கு நான் ஜீவனை தருகிறேன் என்கிறார். இந்த வசனத்தில் உள்ள உயிர் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். இந்த வசனத்தில் உள்ள சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் தருகிறேன்னு சொல்கிறார். இந்த வசனத்தில் உள்ள கிருபைகளை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் அடுத்த மனிதர்களுக்கு சொல்லத்தக்கதாய் இந்த வசனத்தை உங்கள் வாயில் வைக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தை உங்களுடைய உள்ளத்தில் வைக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். உங்களை பார்த்து சொல்கிறார், என்ற ஒன்று இல்லை, என்ற கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, வித்து செலவழிப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த சின்ன வசனம், இந்த உயிருள்ள வசனம், இந்த ஜீவனுள்ள வசனத்தை ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் வைக்கிறார். இந்த சின்ன வசனத்தை உங்க வாயில வைக்கிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நான் வாங்கின கடனை நான் மறுபடியும் கொடுக்கிறதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா, நீயோ கடன் வாங்குவது இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. எல்லா கடனையும் கொடுப்பதற்கு உதவி செய்யுங்க, எல்லா கடனையும் கொடுக்க உதவி செய்யுங்க சொல்லி நீங்க சொல்ல 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 இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வசனம் உங்களுடைய குடும்பத்தில் கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வசனம் நீங்கள் செய்கிற ஊழியத்தில், உங்களுடைய காரியத்தில், ஏதோ கடன் விழுந்த காரியத்தில் கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த வசனத்தை நீங்க மற்ற மனிதர்களுக்கு சொல்லுவீங்க. ஒரு நாள் வரும், இதே மாதிரி உங்களே மாதிரி கடன் பிரச்சனையில் மாட்டியிருக்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களை சந்திக்க வைப்பார். எதிர்பாராத நேரத்தில் உங்களோட பேச கொண்டு நிப்பாட்டுவார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஒரு நாள், ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாய், ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாய் இந்த ஜேசுவா டிவியில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஊழியக்காரர் பேசினார். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி சோமனுங்கன்னு சொன்னார். இந்த வசனத்தின்படி நான் சொல்லி செபித்தேன். கர்த்தர் என்னுடைய எல்லா கடனையும் அடைத்தார். அதே போல இந்த வசனத்தை நீ சொல்லி சோமுன்னு கர்த்தர் உன் கடனை அடைப்பார் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாயினால் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை சாட்சியாய் நிப்பாட்டுவார். நான் பேசுகிற வார்த்தை நான் பேசவில்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இப்படி பேசுகிறார். இது ஃபேஸ்புக்கில் வரும், யூடியூப்பில் வரும், டிவியில் வரும். சொன்னது தான். சொன்னவர் பெரியவர், சொன்னவர் என் தேவனாய் கர்த்தர் உங்களை சாட்சியாக நிப்பாட்டுவார். உங்களை இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா, இன்றைக்கு மனவேதனையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களா, இன்றைக்கு நாளைக்கு அடுத்த மாதம் அடுத்த வருடம் என்ன செய்ய, என் கடன் பிரச்சனை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களால் வாழ முடியும், என்னால் இந்த கடன் பிரச்சனையை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி உடைய கர்த்தருடைய வாயில் இந்த வார்த்தையை தருகிறார். பிசாசன் சொல்லுகிறான், முடிந்தது, உன் குடும்பம் முடிந்தது. இல்லை, இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்க போகுது. இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவனை பிறப்பிக்க போகுது. இனிமேல் தான் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்க போகுது. இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்கு தருகிறார். நான் விசுவாசிக்கிறேன். பேசும் பொழுது ஒரு அபிஷேகம், பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அபிஷேகம், இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கடந்து வருகிறது. நல்ல காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? நல்ல காரியங்கள் நம்முடைய வீட்டில் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீர்களா? ஓ, இவ்வளோ ரூபாய் கடன் இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உங்கள் வீட்டில் நல்ல நிகழ்வுகளை கர்த்தர் தருகிறார். இந்த கடன் பிரச்சனையை அடைத்து அதற்கும் அந்த நல்ல காரியங்களுக்கும் ஏற்ற பணத்தின் தேவையை கர்த்தர் சந்தித்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கிறீங்கள, என்னால் முடியலை ஆண்டவர் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார், உங்களை பார்த்து சொல்கிறார், என்னால் முடிந்தது, என் தேவன் என்னோடு கூட இருந்தார், என்னால் முடிந்தது, இந்த காரியத்தில் என்னால் முடிந்தது என்று சொல்லி நீங்கள் சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களை தொடுகிறார். என்னால் முடியும். பேசுகிற எனக்கும் கடன் உண்டு, பேசுகிற எனக்கும் லோன் உண்டு.
ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் அந்த பணத்தின் தேவைகளை சந்திக்கிறார். ஒவ்வொரு மாதமும் அந்த 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 லோன் அடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சும்மாலாம் பேசலை, எழுதி வச்செல்லாம் பேசலை, பைபிளாக இருக்குது, வசனம் தான் இருக்குது. என் வாழ்க்கையில் கர்த்தர் என் வாழ்க்கையில் எனக்கு நன்மை செய்து கொண்டு, அதுதான் அடித்து நான் பேச முடியும். ஆண்டவர் என்னை கைவிடலை, ஆண்டவர் என்னை கைவிடலை, என்னை கைவிடலை. என்னோடு கூட அந்த வசனத்தை சொன்னார், நீ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய், உன்னை கொடுக்கிற கையாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை பார்த்து சொன்னார். இந்த வசனத்தின் மூலமாய் பேசினார். இன்றைக்கும் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுவதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களோடு கூட பேசுகிறதை நான் விசுவாசிக்கிறேன். கவலையோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, ஆனந்த கண்ணீரோடு, உற்சாகத்தின் கண்ணீரோடு உங்கள் வீட்டில் நல்ல நிகழ்வுகளை கர்த்தர் தருவார். இந்த ஒரு இவ்வளோ ரூபா கடன் இருக்குது, இந்த கடன் மட்டும் இல்லாமல் இருந்தேன்னா என் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண காரியத்தை செஞ்சிருவேனே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு 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 தொழிலை ஆரம்பித்து கொடுத்துருவேன்னு சொல்லி கவலையோடு உட்கார்ந்துருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். நல்ல நிகழ்வுகளை உங்களுடைய குடும்பத்தில் பார்க்கலாம். நல்ல நிகழ்வுகளை கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு தருகிறார். நல்ல காரியங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு தருகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? எனக்கா உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். உங்களுக்கு தான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியை பார்க்கிற உங்களுக்கு தான் தருவேன் என்று சொல்லி என் ஆண்டவர் பேசுகிறார். உங்களோடு கூட பேசுகிறார். உங்களால் முடியும். சொல்லுங்கள், என்னால் முடியும், என்னால் முடியும். தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, என்னால் முடியும். தற்கொலை என்பது முடிவு அல்ல, தற்கொலை என்பது முடிவு அல்ல. தற்கொலை வேண்டாம். கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறார். இந்த மாதம் உங்களை வாழ வைக்கிறார். இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதம், இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதம், இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகளை கொண்டு வருகிற ஒரு மாதம். விசுவாசித்தால் நடக்கும். ஏதோ செய்தி தானே, அப்படி இல்லை. உங்களோடு கூட பேசுகிறார். நான் உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுவதை நான் உணர்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கலாம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம், பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் கடைசி வார்த்தை, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஒரு வசனமே இருக்குது. கடன் வாங்கியிருக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, கடன் இருக்கிற நானாக இருந்தாலும் சரி, சொல்லுங்கள், இந்த வசனம் போட்டிருக்க, ஆண்டவரே பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று சொல்லி இந்த பணத்தை எனக்கு தாங்க, இந்த கடனை அடைப்பதற்கு இந்த பணத்தை எனக்கு தாங்க. வசனம் இருக்குது. நீதிமொழி பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். அந்த பணத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த பணத்தை எனக்கு தந்து இந்த கடனை அடைக்க எனக்கு உதவிச்சுங்க சொல்லி இந்த வசனத்தை சொல்லி சோமனுங்க. கர்த்தர் உங்களுக்கு பணத்தை தருவார். அந்த கடனை அடைப்பதற்கு உதவி செய்வார். உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். மரணம் உங்களுடைய வாழ்க்கையில் முடிவு அல்ல. இன்னும் வாழ்க்கை இருக்கிறது. இன்னும் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற நல்ல காரியங்களை பார்ப்பதற்கு கர்த்தருடைய ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறார். சந்தோஷமும் களிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருகிறார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் மாலையிலும் ஆண்டவரே, என்னால் முடியாது என்று சொல்லி நீர் எங்களை அழைக்கவில்லை. என்னால் முடியும் என்று சொல்லி நீர் அழைக்கிறீர். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி எங்களை அழைக்கிறீர். இருக்கிற எல்லா கடனையும் கர்த்தர் அடைத்து தருகிறதற்காக உமக்கு நன்றி. பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். அந்த பணத்தை எங்களுக்கு கர்த்தர் தந்து மனிதனுடைய கண்களில் தயவுடைக்க கர்த்தர் கிருபை செய்து எங்களுக்கு இருக்கிற எல்லா கடன்களையும் கர்த்தர் அடைத்து தருகிறதற்காக உமக்கு நன்றி. உயிருள்ள சாட்சியாய் கர்த்தர் எங்களை வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய
தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து எல்லா கடனையும் கர்த்தர் அடைத்து அவர்களை கர்த்தர் வாழ வைக்கிறதற்காய் அவளை ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு நன்றி. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.